பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஆராதனை முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய செய்தியை கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விதான். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். இன்றைக்கி வெக்கேஷன் போய் வந்திருக்கிற ஜெபின் அவர்களுக்காக, ஷாம் அவர்களுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஊரில் வெக்கேஷன் முடித்து குறிப்பாக வீடு பாதுகாச்சிட்டு வந்தாங்க. ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். எபிரேயர் எழுதின நிருபம் அதனுடைய 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் சாப்டர் 13 அதனுடையதான 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். 20 வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வருகிறதான புதன், வேளன், வெள்ளி உபவாச ஜெபம் இருக்கிறது. நமக்கு புதன்கிழமை யூஸ்வலாக நம்ம இங்கே வச்சு நடைபெறும். நம்ம இந்த ஹாலில் நம்ம லாஸ்ட் வீக் பண்ணது போல் அந்த எல் ஷேப்பில் இருக்கிற அந்த ஹாலில் வச்சு நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேலைக்கிழமை இருக்கிறதான ப்ரேயர் வந்து சகோதரர் எட்வின் அவருடைய வீட்டில் நமக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, பக்கத்தில் தான் அவங்க வீட்டில் வைத்து நடைபெறும். நீங்கள் எல்லாரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அந்த ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க. வீட்டில் அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருந்துடக்கூடாது. எப்படி வீடுகளில் ப்ரேயர் வைக்கிறாங்களேன்னு சொல்லி உங்கள் வீடுகளில் இருந்துடாதீங்க. நம்ம சகோதரங்க வீடு தான். ஆக்சுவலி இந்த இப்படிப்பட்ட ப்ரேயரை பிளான் பண்ணுறது நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிறதே ஒரு ஆராதனை தான் இருக்குது. அதனால தான் சரி அட்லீஸ்ட் அப்படியாவது வீடுகளில் போய் ஒன்று ஜோமணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறது. கூடுமான வகையில் நீங்கள் டியூட்டி ஒன்று இல்லாதவங்க வந்து அட்டன் கொஞ்சம் பேர் தான் நம்ம இருப்போம். வந்து அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபிக்க வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த புதன்கிழமை இருக்கிற ப்ரேயரில் நீங்கள் எல்லோரும் வரணும். எல்லோரும் ஒன்று கவனிங்க. அதாவது நமக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ற பொழுது நீங்கள் பலரும் பயப்படுறீங்க. அப்படி பயப்படாதீங்க. நான் அது சொல்லுமோ ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமானு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன்னே, நம்ம இங்கே வந்ததே வேலைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி 50 டிகிரி சூட்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு உபவாசம் இருங்கன்னு சொன்னால் என்ன போல் மடையம் ஒருத்தர் இருக்க மாட்டான். நான் அதை சொல்ல வரல. அது உங்கள் உங்கள் சரீரத்தை பொறுத்தது. உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஹெல்த் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் ஜெபம். ஆமென். ஒரு 3 நாள் நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் கூட வேதத்தை தியானிக்க, கொஞ்சம் கூட ஜபிக்க, கொஞ்சம் கூட கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிறது நமக்கு பிரயோஜனமான காரியம். ஆமென். ஏன்னா நம்ம ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கிறோன்னா, நம்ம கொஞ்சம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட வளருவதற்கு, நம்மை ஒன்று உயிர்த்து ஆராய்வதற்கு வைத்திருக்கிறது. ஆகவே இதை உதாசீனப்படுத்தாதபடி, நீங்கள் டியூட்டி இருந்தால் உங்களை ஒன்றும் போஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தில் நீங்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சரி, நம்ம வாசித்த வேத பகுதி நேராக போவோம். ஒன்னோட வாசிங்க அந்த 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. சரி, போதும். ஒன்று கவனிங்க. நான் 2 காரியத்தை இதில் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதுக்கான டைமில் 15 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். ஆனால் ஒரு 15 நிமிஷத்தோட கரெக்டாக முடிப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென். ஒன்று, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன பலி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். சரி, ஒரு வசனத்தை எடுங்க பார்க்கலாம். 50வது சங்கீர்த்தனம், 50வது சங்கீர்த்தனம் அதனுடையதான 23வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தினான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, நம்ம அநேகர் ஆலயத்தில் வந்தால் கூட எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? நம்ம ஆலயத்தில் வந்தால் கூட இந்த ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துறது கிடையாது. என்ன செலுத்துறது கிடையாது? ஸ்தோத்திர பலியை செலுத்துறது கிடையாது. பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆலயத்தில் வரும் பொழுது கவனிங்க, ஆலயத்தில் வரும் பொழுது நம்ம விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஒன்று புரியுதா? பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்கள் விடுதலையோடு ஆராதித்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று. அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? என்ன செய்ய மாட்டான்? ஆராதிக்க விட மாட்டான். அப்போ தான் மனசில் என்ன வரும்? நம்ம நேத்தைக்கு போன இடங்கள், வந்த இடங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது எப்படி வரணுமா? மூடர் பலியிடுகிறது போல வரக்கூடாது. பலின்னா ஆராதனை. இன்னைக்கு நமக்கு இங்கே ஆடு மாடெல்லாம் பலியில் கிடையாது. ஸ்தோத்திரம் தான், அல்லேலூயா தான், மகிமை தான், கைத்தாள ஓசை தான் நமக்கு ஆண்டவருக்கு பலி. நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம கை தட்டுறது யாருக்காக? கை தட்டுறது யாருக்காக? கர்த்தருக்கு. நீங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கும், அது கைத்தாள ஓசையோடு கர்த்தரை துதிக்கணும். அது கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறது. ஆமென். நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு ஒன்றை தராத நம்மிடத்துல ஒன்றை காக்கல. புரியுது இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒன்றை தராத நம்மகிட்ட ஒன்றும் கேட்கல. நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரத்துடையதான 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மருத்துவலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். வெயிட் பண்ணுங்களேன். அதாவது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை மீட்ட தெய்வம். ஹல்லேலூயா. என்ன இரத்தத்தினால? நித்திய உடன்படிக்கையான இரத்தத்தினால. அப்போ பாருங்களேன், எதற்கு தெய்வம் நம்மளை துதிக்க சொல்றாரு தெரியுமா? எதுக்கு நாம் தெய்வத்தை ஆராதிக்க ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்மை அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணி தம்முடைய இரத்தத்தினாலே நித்தியமாய் விடுவித்திருக்கிறார். நம்ம யாருன்னா அவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் அவருடையதான பிள்ளைகளாக இருக்கிறதுனால இப்படி வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யார் வேற சொல்லுவா? நீங்க பாருங்களேன், வெளியில போய் மக்கள் யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க? அல்லது நீங்கள் இங்கே தான் நிறைய டெம்பிள் இருக்கிறது. இங்கே நான் சொல்ல இந்தியாவில் சொல்கிறேன், நிறைய டெம்பிள் இருக்கிறது, மற்ற மத மார்க்கங்களெல்லாம் செய்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய தெய்வத்தை எல்லாம் ஆராதிக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் நம்முடைய ஸ்தோத்திரத்தை, நம்முடைய ஹல்லேலூயா, நம்முடைய எல்லா ஆராதனை ஒழுங்குகளை நாம் செய்யும் பொழுது அது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். ஆமென். நமக்கு தெரியுமே, சாலமோன் கட்டின தேவாலயத்தில்
அவர்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். உண்மையாக அந்த ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க அவர்கள் தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படின்னா மேகம் போல இறங்கி வந்தார். அங்கே ஜனங்களுக்கு நிற்க முடியல, அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார். நான் கேட்குறேன், இன்னைக்கு அந்த தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மைதானே? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். குயிக்கா வாசிங்க. கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியார் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு, நாம அவருக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படி கூடாது. ஆல்ரெடி வி ஆர் இன்சைட் ஒன்லி. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நம்பர் 1 நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். ஆமென். ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம அப்படி இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆமென். நம்ம இடைவிடாமல் கர்த்தருடையதான கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்த செலுத்த நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் தெரியுமா? நம்முடைய ஆத்மா விடுவிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும், நம்முடைய மனசு விடுவிக்கப்படும். நீங்க அந்த ஸ்தோத்திரம் செலுத்துறதை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அடுக்கடுக்க பேசுங்க பார்க்கலாம். சம்பவிக்கிறது என்ன? நம்ம எதை மனசுல கொண்டு வருகிறோமோ அதை பேசுவோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துடையதானே 6 வாசிங்க, எடுத்த வாசிங்க. அதல்ல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், ஒரு செகண்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரங்க. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு முதல்ல நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு நாம் தவறிவிட்டால் நம்முடைய இருதயத்தில் என்ன வராது? இது ஒன்றும் வராது. வேற என்ன வரும்னா, நம்ம சூழ்நிலைகளை குறித்து, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து, நம்முடைய நாளைகளை குறித்து, நம்முடைய வேதனைகளை குறித்து நம்ம பேசும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க? ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. ஏன் தெரியுமா? தெய்வம் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறது, தம்முடையதான இரத்தத்தை விலை கிரயமாய் கொடுத்து, அதாவது நித்திய உடன்படிக்கையாக நம்ம மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தெய்வம் நம்ம ஒரு நாளும் நம்மை ஆண்ட வேலை போட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. ஆமே. ஆகவே நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நம்ம அப்படி ஸ்தோத்திர பலி செலுத்தணும்னா நம்முடைய இருதயம் எண்ணத்தில் நிறைஞ்சிருக்கணும். அதாவது இந்த அதை உன்னோட வாசிக்க பார்க்கலாம். அதாவது உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள். நம்ம ஆண்டவர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அது என் இருதயத்தில் நம்ம நிறைஞ்சிருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைஞ்சு இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால சமாதானமாக இருக்க முடியாது. ஸ்தோத்திர பலி நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்தணும். ஆலயத்தில் வரும்போது செலுத்தணும். சும்மா நம்முடைய கான்சியஸில் இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி நம்ம நினைக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம பார்க்கணும். அதனால தான் நியாயப்பிரமாணத்தில் வாசிக்கிறோம். அதாவது நீ இருக்கும் பொழுதும், நீ போகும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும் உன்னுடைய கையில் கட்டிக்கோ, உன்னுடையதான அதாவது என்ன சொல்ல, டோரில் எழுதிக்கோ. அதனால தான் வீடுகளில் வசனம் வச்சிருக்கிறோம். காரணம், ஆண்டவரை நாம் துதித்தால் மட்டுமே, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தினால் மட்டுமே அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். இனி அதே 15ஆம் அதிகாரத்துடையதான 20வது வசனம் உன்னோட வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக
பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்பர் 1, நம்ம அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். அந்த ஸ்தோத்திர பலி நமக்கு செலுத்தணும்னா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும். அவரை குறித்து சிந்திக்கணும். உண்மை உள்ளவள், ஒழுக்கம் உள்ளவள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியும். அப்போ தான் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஜாயில் இருக்கும். ஆமென். அப்படி இல்லைன்னா நம்முடைய இருதயம் துக்கப்படும். இனி அந்த 20 வாசனமே, அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பதாக பிரியமானதை உங்களுக்கு நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. இப்போ the second thing நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறது, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வரும் பொழுது தேவன் நம்மை கொண்டு சகல நற்கிரியைகளை செய்ய நம்மை பயன்படுத்துவார். என்ன சகல நற்கிரியைகள்? அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்துடையதான 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனோட படிங்க. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, போதும். அதாவது யூஸ்லெஸ்ஸா இருந்த நம்மை, எப்படி இருந்தவங்கள? யூஸ்லெஸ்ஸா இருந்த நம்ம யூஸ்ஃபுல்லா ஆண்டவர் மாற்றார். ஹல்லேலூயா. அதாவது நீ யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப தெய்வம் நம்மளை என்ன செய்கிறாருன்னா சகல நற்கிரியைகளையும் செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். நான் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட நான் சொல்றது உண்டு. மார்க்கெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுட்டு அவங்க சொல்றது என்னன்னா, என்னால் இவ்வளோதான் முடியும், என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, புத்தி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை உண்மையாக பற்றி கொண்டு அவருடைய ஞானத்தை நாம் வாங்கினால் அந்த ஞானத்தினால நம்மளால முடியாதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துடையதான 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையை உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். என்ன உண்டாக்குறாரு? அதாவது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். அதாவது நம்மளை நற்கிரிகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்னா சிந்திக்க பண்ணுகிறார், உருவாக்குகிறார். நீங்க பாருங்களேன், இந்த உலகத்தில் நீங்க கண்டுபிடித்திருக்கிற கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே, ஒரு மனுஷனுடையதான சிந்தையில உண்டானது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்பர் 1 நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம யாருன்னா நம்மை நித்திய மகிமைக்காக தம்முடைய இரத்தத்தை விலை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினவங்க. நம்ம யாரு? அவருக்குரியதான சொத்து. அப்ப அதனால நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவைகள், அன்பு, நற்கிரியைகள், இந்த மாதிரி கனிகள் இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா நம்முடைய வாயில் என்ன வரும்? துதி வரும், ஸ்தோத்திரம் வரும், ஆராதனை வரும், நம்பிக்கை வரும், வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படிப்பட்டது வரும். ஆனா இது ஒண்ணு நமக்கு இல்லைன்னா மாறுதலாய் வரும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? 2வது, நம்மை அதாவது நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் என்ன நற்கிரியைகள் இருக்கிறது? என்ன நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது? சரி, ஒன்றும் வேண்டாம். யாராவது நம்ம முகத்தை பார்த்து ஒரு திட்டுட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு திருப்பி பதில் கொடுக்காம இதை போகிறோமா? ஸ்தோத்திரம் தான் இல்லை, கேரக்டர் வருவோமே. யாராவது நம்மகிட்ட ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன நம்முடைய ரியாக்ஷன்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடையதான சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார். அவர் உயர்ந்தவராயிருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போ துதி இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். எதில் இருந்தால்? சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். நம்முடைய ஆத்மாவில் ஆவியின் கனிகள் நிறைந்திருந்தால் தான், அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் நிறைஞ்சிருந்தால் தான் துதி வரும். அந்த துதி வந்தால் தான், துதி வருதுன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளைகள். நம்ம ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதையோ கேட்குறோம், பட் அதெல்லாம் கேட்குறோம். ஆனால் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நற்கிரிகளை செய்வதற்கு நம்மளை தகுதி உள்ளவராய் மாற்றுவார். நீங்கள் நற்கிரிகள்னால் நான் அதான் சொல்கிறேன். நான் கடந்த நாளில் ஒரு புக்கு வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பெண்களை குறித்ததான ஒரு மெசேஜ் அதில் கொடுத்துருந்தாங்க. அதாவது பெண்கள் கர்த்தருடையதான ஊழியத்தில் எப்படியெல்லாம் அவங்க செயல்பட்டாங்க அப்படின்ட்டு. நமக்கு தெரியுமே, வேலூரில் உள்ள மெடிக்கல் காலேஜ் அது ஒரு பெண்ணுடைய மனசில் உண்டானது. என்னத்தினால உண்டாச்சுது? அவருடையதான இருதயத்தில் அந்த நற்கிரியைகள் உண்டானது. அவங்க மக்கள் படுகிற வேதனையை பார்த்துட்டு மாறி போகலை. ஆண்டவரே, என்னை கொண்டு ஏதாவது செய்ய முடியாதா? நான் ஏதாவது செய்ய மாட்டேனா அப்படின்னு தேவ சமூகத்தில் வந்ததுனால இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுகிற ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ், மீன்ஸ் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்துருக்கு. என்னை விட நல்லா உங்களுக்கு தெரியும். காரணம், ஒரு சின்ன ஒரு தாட்டு தன்னுடைய உள்ளத்தில் வந்ததுனால. எத்தனையோ மிஷினரிகள், இன்னும் எத்தனையோ ஆட்கள். ஜார்ஜ் முல்லர், அவர் ஒரு சாதாரணமான மனுஷன். ஏதாவது ஒரு நற்கிரியைகளை எனக்கு செய்ய முடியுமான்னு ஆண்டுடைய சமூகத்தில் வந்த பொழுது சாதாரணமாக இல்லை, அசாதாரணமாக செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவஜனமே, நம்ம என்னன்னா நம்ம வேல்யூ உள்ளவங்க. நம்ம யாரு? நாம் வேல்யூ உள்ளவர்கள். பொதுவாக நம்ம ஊரில் படிக்கிற டைமில் நம்ம நினைப்போம், சில ஜாதி வாரியாக பிள்ளைகளை பிரித்து, இந்த ஜாதியில் உள்ள பிள்ளைங்க அவங்க நல்லா படிப்பாங்க, அல்லது அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்க நல்லா படிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அவ்வளோ இப்படியே நம்மளே நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 100% அந்த இயேசுவுக்கு கேரக்டர் நமக்குள்ள வருது. அதை நம்ம அக்சஸ் பண்ணணும், அதை உருவாக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது உங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவும் இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீங்க. நீங்க மனுஷனா தான் இருக்கிறீங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறீங்க. பட் நீங்க அதை புரியலையே. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை, சின்ன பிரச்சனை, அதுக்கு சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன். ஏதோ சாதாரணமான ஒரு காரியம், இன்னும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ நம்மளை கொண்டு கர்த்தருக்கு என்ன நற்காரியம் செய்ய முடியும்? நம்ம எப்படி துதிப்போம்? அந்த துதி எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? ஆமென். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று, அதாவது நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கா தெரியுமா? 2:9, அதாவது எபேசியர் 2:9-10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கை என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம டூலு, அவர் தான் ஆப்ரேட்டர். ஆமென். அதனால தான் எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். எரேமியா அந்த குயவன் கையில் அதை எடுத்துங்க, வாசிங்க.
4 இருந்து வாசிங்க. 4 இருந்து. குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன். சரி, போதும் நமக்கு அந்த சாப்டர் தெரியுமா? பாருங்களேன், அதாவது நம்மளை கர்த்தர் நற்காரியங்களை செய்யறதுக்கு நம்மளே கையில் எடுத்தா நம்ம ஒரு டூலா இருப்போம், அவர் செய்கையா இருப்பார், அவர் தான் ஆப்ரேட்டரா இருப்பார். அவர் நம்மை உபயோகப்படுத்தினா அவருக்கு மனசுல நம்ம எப்படி இருக்கிறோமோ அது போல மாறும். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? தேவனுடைய மனதுல நம்மை குறித்து அவர் எப்படி நினைக்கிறாரோ அது போல நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரியணும். எவ்வளவு பெரிய வசதி இன்னைக்கு காண்கிறதான பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டுமே, இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு காலேஜ் நம்மளை போல ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, ஒரு வேலை பார்த்தவங்க, ஒரு தொழில் தொடங்கினவங்க, இப்படிப்பட்டதவங்க ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கட்டுமே, நம்மை போல சாதாரணமான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தவங்க, சின்ன சின்ன ஜப கூட்டங்களை நடத்துகிறவங்க, சின்ன சின்ன காரியங்களை செய்தவங்க தான். ஆனால் அவர்களை கர்த்தர் கையில் எடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறாரு? தமக்கு பிரியமாய் மாற்றுகிறார், தமக்கு வேல்யூ உள்ளதாக மாற்றுகிறார். நம்ம ஆண்டவரை துதிக்கிறதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் நாம் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா அடுத்த லெவலில் நம்மை கர்த்தர் நற்கிரியைகளை செய்து அழைச்சிருக்கிறாரு, எப்படி முடியும்? ரெண்டாவது, நம்ம வேல்யூ உள்ள மகத்தில் நம்மளை எப்படி நித்திய உடன்படிக்கைக்காக கிறிஸ்துவோடைய இரத்தத்தை விலைக்கிரமே கொடுத்து வாங்கினாரே. அப்ப நம்முடைய வேல்யூவை நம்ம புரியல, நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும் என்கிறதை நம்ம புரியாம நம் தெய்வத்தை ஆராதிக்கிறதுலையும் இல்லை. நம்ம இதெல்லாம் செய்யாம இருந்தா கர்த்தர் நம்ம உருவாக்க முடியுமா? இல்லை. அப்ப அன்பான தேவச்சனமே, நம்பர் 1 நம்ம செய்ய வேண்டிய காரியம் நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது, என்னுடைய அந்த வேல்யூ, வி ஆர் சோ வேல்யூ. இன்னும் நம்மளை தெய்வம் விலைக்கு வாங்கினார், அதுவும் நித்திய உடன்படிக்கைக்காக. இந்த உலகத்தில் நீங்கள் நானும் சாதாரண மக்களை வாழ்கிறோம். ஒருவேளை நம்ம உலகம் பார்க்கும்போது நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் நம்ம வேல்யூ உள்ளவங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வம் நம்ம அழைச்சிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்காம யார் ஆராதிக்க? நீங்களும் நானும் கர்த்தரை சோத்தரிக்காம யார் சோத்தரிக்க முடியும்? அதாவது போனகன் கிறிஸ்டின் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறது போல மற்றவங்கள் செலுத்தலாம். ஆனா கர்த்தர் ஏற்றுக்கிட மாட்டார். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், மற்ற மனுஷன் பலி செலுத்துகிறான், பயங்கர கும்பாபிஷேகங்களை நடத்துறான், ஆண்டவருடைய வசனம் செல்லுகிறது, அதெல்லாம் பேய்களுக்கு போகுதாமா. இனி ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை உண்மையாய் அறிந்து கொள்ளாதவர்கள் நல்ல ஆர்கெஸ்ட்ரால நல்ல பாட்டு பாடுறாங்க, அது கர்த்தருக்கல்ல பாடுகிறது, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனா நீங்கள் பாடும் பொழுதோ அவரை மகிமைப்படுத்துகிறீங்க. ஹல்லேலூயா. நம்மை அவரை துதிக்கும் பொழுதோ அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் நமக்கு ஒன்று தராம நம்மிடத்துல கேட்கல, அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேல்யூவை நம்ம தெரியணும். மூணாவது, நம்ம யாரு எதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நற்காரியங்களை செய்வதற்கு. ஹல்லேலூயா. என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்கு அடுத்த வாரத்திலேருந்து ஒரு 3-4 ஃபாஸ்டிங் பிரேயர் ஜெபம் இருக்குது. ஓகே, நம்மளை எதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நற்காரியங்களை செய்கிறதுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற த கிரேட்டஸ்ட் நற்காரியம் என்ன தெரியுமா? குட் ஒர்க் என்ன தெரியுமா? டு டெல் அபவுட் கிரைஸ்ட். மற்றவங்களுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவது, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறது, சுவிசேஷத்திற்காக செயல்படுவது, அதுதான் உண்மையானது. ஆமென். நீங்க ஒரு போர்ஷனுக்கு என்ன வேணும் கொடுக்கல, நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்கிறதுனால என்ன வேணும் செய்யலாம். ஆனா எல்லாம் கொடுத்து நீங்க இயேசுவை கொடுக்காம போனா அவங்களால ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தோடு அது முடிந்துவிடும். மாறாக நீங்கள் இயேசுவை அவர்களுக்கு கொடுத்து, இயேசு
அவருடைய வாழ்க்கையில் வருவாரானால் அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் தெய்வத்தை சேவிக்கிறவர்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, நம்ம எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மளை அவர் ஆராதிப்பதற்கு அழைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, நம்ம இட்டர்னல் பிளானுக்காக இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால நம்ம விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், நம்ம வேல்யூ உள்ளவர்கள், நம்ம சாதாரண ஆள் அல்ல. 3வது, ஆண்டவர் நம்ம அவருடைய கையில் இருக்கிறதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சிருக்கிறார், ஒரு டூலாக வச்சிருக்கிறார். அவர் நம்மை உருவாக்குவார். எப்படி குயவன் கையில் இருக்கிறதான அந்த களிமண், அந்த குயவன் கையில் கெட்டு போன பொழுது அந்த குயவன் அதை தூக்கி தூர போடலை, திருப்பி தம்முடைய கையில் எடுத்து அடுத்து நான் இதை எப்படி வணையலாம் என்று வணைகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கல, ஆண்டவரே நான் பல முறை கெட்டு போகிறேன், நான் யூஸ்லெஸ்ஸாக போகிறேன், ஆனால் நம்ம ஆண்டோடைய கையில் இருக்கிறதுனால நம்மை இன்னும் நற்காரியங்களை செய்வதற்கு நம்மை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவார். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமையாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம்.